பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கிலிருந்து வருவாய் மற்றும் செலவின கணக்கினை தயாரிப்பதற்கு பின்பற்ற வேண்டிய படிநிலைகள். பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கில் உள்ள ரொக்கம் மற்றும் வங்கிக் கணக்கில் உள்ள தொடக்க மற்றும் இறுதி இருப்புகள் தவிர்க்கப்பட வேண்டும். முதலின வரவுகள் மற்றும் முதலினச் செலவுகள் தவிர்க்கப்பட வேண்டும். நடப்பாண்டோடு தொடர்புடைய வருவாயின வரவுகள் மட்டும் வருவாய் மற்றும் செலவினக் கணக்கின் வரவு பக்கத்தில் எழுதப்பட வேண்டும். முன்கூட்டி பெற்ற வருமானங்கள், நடப்பாண்டில் பெற வேண்டிய வருமானம், முந்தைய ஆண்டு அல்லது ஆண்டுகளுக்கான தொகை போன்றவைகளுக்கு தேவையான சரிக்கட்டுதல்கள் செய்யப்பட வேண்டும். அதுபோலவே நடப்பாண்டோடு தொடர்புடைய வருவாயினச் செலவுகள் மட்டும் வருவாய் மற்றும் செலவினக் கணக்கின் பற்று பக்கத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும். முந்தைய ஆண்டு மற்றும் நடப்பாண்டிற்குரிய கொடுபட வேண்டிய செலவுக்கும் முந்தைய ஆண்டு மற்றும் நடப்பாண்டிற்குரிய முன்கூட்டிச் செலுத்திய செலவுகளுக்கும் சரிக்கட்டுதல்கள் செய்யப்பட வேண்டும். குறிப்பிட்ட நிதிக்கான வரவுகள் மற்றும் செலவுகள் வருவாய் மற்றும் செலவின கணக்கில் பதிவு செய்யப்படக்கூடாது. பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கில் பதியப்பெறாத ரொக்க சார்பற்ற நடவடிக்கைகளான வாராக்கடன், தேய்மானம், நிலைச்சொத்துகள் விற்பனை மீதான நட்டம் அல்லது இலாபம் போன்றவை வருவாய் மற்றும் செலவினக் கணக்கில் பதியப்பட வேண்டும். வருவாய் மற்றும் செலவினக் கணக்கின் இருப்பு கட்டும் தொகையான உபரி அல்லது பற்றாக்குறை இருப்புநிலை குறிப்பின் முதல் நிதிக்கு மாற்றப்பட வேண்டும். வருவாய் மற்றும் செலவினக் கணக்கின் வரவு பக்கத்தில் மொத்தம் பற்று பக்கத்தில் மொத்தத்தை விட அதிகமாக இருந்தால், செலவுகளை விட மிகுதியான வருமானம், அந்த வேறுபாடு உபரி என்பதை குறிக்கிறது. வருவாய் மற்றும் செலவினக் கணக்கின் பற்று பக்கத்தில் மொத்தம் வரவு பக்கத்தில் மொத்தத்தை விட அதிகமாக இருந்தால், வருமானத்தை விட மிகுதியான செலவுகள், அந்த வேறுபாடு பற்றாக்குறை என்பதை குறிக்கிறது. நன்றி. வணக்கம்.